தமிழக எதிர்க்கட்சியான அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது உறுதியாகியுள்ள நிலையில் இந்த கூட்டணி குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்த கூட்டணி குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பதிவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடும்பத்தில் அதிமுக இணைந்தது மகிழ்ச்சி. கூட்டணியின் பிற உறுப்பினர்களுடன் இணைந்து தமிழ்நாட்டை வளர்ச்சியின் புதிய உயரத்துக்கு எடுத்து செல்வோம். மாநிலத்துக்கு தொடர்ந்து சேவையாற்றுவோம். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் கனவுகளை நனவாக்கும் ஒரு அரசு அமைவதை உறுதி செய்வோம். மாநில நலனுக்கும் தமிழ் கலாச்சாரத்தின் தனித்துவத்தை பாதுகாக்கவும் ஊழல் மற்றும் பிரிவினைவாத திமுகவை விரைவில் அகற்றுவதும் முக்கியம். இந்த கூட்டணி நிறைவேற்றும் என கூறியிருந்தார். மேலும் இந்த கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாவது: தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தையும் வளத்தையும் நோக்கமாக கொண்டும் திமுகவின் பின்னடைவை நோக்கமாக கொண்டும் தீய ஆட்சி நடைமுறையிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கவும் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு தடை விளைவித்த வரலாற்று பிழைகளை திருத்தவும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் வாய்ப்புகளுக்கு அடித்தளமிட இந்த கூட்டணி உறுதியான தன்னம்பிக்கையுடன் ஒன்றிணைந்துள்ளது. வாரிசு அரசியல், ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்திலிருந்து விடுவிக்கவும் ஒரு புதிய தமிழ்நாட்டினை உருவாக்கவும் நாங்கள் இணைந்துள்ளோம். தமிழ்நாட்டின் மக்களுக்கு வெளிப்படையான வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தும் அரசு தேவை. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதை வழங்க நாங்கள் உறுதியெடுத்துள்ளோம் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் பாஜகவின் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நயினார் நாகேந்திரன் பேசும்போது, அரசியல் கட்சிகள் கூட்டணி சேர்வதும் பிரிவதும் வழக்கமானதுதான். ஒரு காரணத்துக்காக பிரிந்திருக்கலாம். தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் மீண்டும் அதிமுக கூட்டணி சேர்ந்துள்ளது. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது. இதற்கிடையில் நிறைய மாற்றங்கள் வரக்கூடும். என் தலைமையில் கட்சி எப்படி செயல்படுகிறது என்பதை நான் சொல்ல முடியாது. நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நான் நல்லவன் என்று நானே சொல்லக்கூடாது. அண்ணாமலை தந்த பேனாவில் தான் கையெழுத்து போட்டேன். இது அவரது பெருந்தன்மையை காட்டுகிறது. அண்ணாமலை காலத்தில் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்ததை யாரும் மறுக்க முடியாது. அவருடைய உதவியுடன் இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு வருவேன். 1998ஆம் ஆண்டு பாஜகவுடன் முதலாக ஜெயலலிதா கூட்டணி வைத்தார். அப்போது பெரும்பான்மையை பெற்றோம். மீண்டும் அதிமுகவுடன் பாஜக கைகோர்த்து உள்ளது. எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். இந்த நிலையில் இந்த கூட்டணி குறித்து திமுக எம்பி கனிமொழி தனது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். தமிழக மக்களுக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது. மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்பு திருத்த மசோதாவாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி நிறுத்தப்பட்ட நிலையாக இருக்கட்டும், இது அனைத்தையும் எதிர்த்து குரல் கொடுப்பதாக சொன்ன அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தற்போதைய நிலைப்பாடு என்ன? சமீபத்தில் சிறுபான்மை மக்களுடன் தான் நிற்பதாக ஆணித்தரமாக பேசினார். இன்று வக்ஃபு மசோதாவை நிறைவேற்றியவர்களுடனே ஒரே மேடையில் அமர்ந்துள்ளார். மறைந்த முதல்வர்களான அண்ணா மற்றும் ஜெயலலிதா குறித்து தரக்குறைவாக விமர்சித்த தலைவருடன் ஒரே மேடையில் அமர்ந்து கொண்டு கூட்டணியை யாரோ ஒருவர் அறிவிக்க அதை கேட்டுக்கொண்டு அமர வேண்டிய நிலையில் எடப்பாடி உள்ளார். வழக்கமாக யாரோடு தலைமையில் கூட்டணி அமைகிறதோ அவர்தான் கூட்டணியை அறிவிப்பார். ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமிக்கு பேசக்கூட உரிமை இல்லாமல் கூட்டணி அறிவிக்கப்படுகிறது. தங்களது தலைவர்களை விமர்சித்தவர்களையே இன்று வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளார் எடப்பாடி. இப்படி தனது கட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இது என கடுமையாக சாடியிருந்தார்.